சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். நாயன்மார்களில் காலத்தால் மூத்தவர்கள் கண்ணப்பரும் காரைக்கால் அம்மையார். அவர்களை 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கண்ணப்பர் நூல் எதுவும் செய்யவில்லை. ஆனாலும் அவருடைய வரலாறு 11ஆம் திருமுறையில் பெரிதும் பேசப்பெறுகிறது. 11ஆம் திருமுறையில் சிறப்பிடம் பெறுபவர்கள் காரைக்கால் அம்மையாரும் கண்ணப்பர். கண்ணப்பருக்கு 3 நூல்கள் இருக்கின்றன. கண்ணப்ப தேவர் திருமரம் என்று நக்கீரர் ஒரு நூலும், கல்லாடர் கண்ணப்ப தேவர் திருமரம் என்று ஒரு நூலும், நக்கீரர் கையிலை பாதி காழத்தி பாதி அந்தாதி என்ற நூலும் இயற்றியிருக்கிறார்கள். திருமுறைகளிலேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று மணிவாசகரும் அப்பர் பெருமானும் கண்ணப்பனை போற்றி புகழ்ந்திருக்கிறார். ஆனால் கண்ணப்பனுடைய புகழையே முழுதும் பேசுகிற நூல்கள் 11ஆம் திருமுறையிலே இருக்கின்றன. அதனால்தான் நம்முடைய வழக்கத்திலே கண்ணப்பன் என்ற பெயர் தமிழர்களிலே நிறைய பேருக்கு உண்டு. கண்ணப்பனுடைய ஆதி திருப்பெயர் பெற்றோர் வைத்தவையர். பெற்றோர் வைத்த பெயர் திண்ணன், திண்ணப்பன். தந்தையாகிய நாகன் 70 வயது அடைந்த பிறகு முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுக்கு மயில் குலம் படைத்து மயில்களை வாங்கிவிட்டு ஏறத்தாழ 70 வயதுடைய தத்தையின் வயிற்றில் முருகப்பெருமான் திருவருளால் கண்ணப்பர் பிறந்தருளினார் என்பது வரலாறு. ஆனால் பிறந்த போது அவர் திருப்பெயர் கண்ணப்பர் அன்று. அந்த குழந்தை பிறந்தவுடனேயே அந்த குழந்தையை தந்தை கையில தூக்கி பார்த்தாராம். இப்ப எடை போடுறது மாதிரி கையிலே அவர் எடை போட்டு பார்த்திருக்கார். ரொம்ப எடையோடு அந்த குழந்தை இருந்திருக்கு, கனமா இருந்திருக்கு. திண் என்று இருந்ததால் திண்ணன் என்று தந்தை சூட்டிய பெயர். மக்களெல்லாம் திண்ணன் என்றுதான் அவரை அழைத்தார்கள். ஆனால் அந்த திண்ணன் முன்பு செய் தவத்தினாலே சிவபெருமான் அருளை பெற்று கண்ணப்பன் என்ற திருநாமம் சிவபெருமானால் சூட்டப் பெற்றார். தீட்சா நாமம் என்பது போல கண்ணப்ப நில்லு 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 கண்ணப்ப, கண் அப்ப நில்லு, கண் அப்ப வேண்டாம் நில்லு என்று ஒரு பொருள். திண்ணப்பனை கண்ணப்பன் ஆக்கியவர் யார்? சிவபெருமான். இதை 11ஆம் திருமுறையிலே உள்ள ஒரு தனிப்பாடல் மிக அழகாக காட்டுகிறது. தத்தையாம் தாய், தத்தையாம் தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டு உடுப்பு வேடுவனாம் தித்திக்கும் கண்ணப்பனாம் சிறுபேர் செய்தவத்தான் காழத்தி கண்ணப்பனாய் நின்றான் காண். தித்திக்கும் திண்ணப்பனாம் சிறுபேர் செய்தவத்தான் காழத்தி கண்ணப்பனாய் நின்றான் காண். திண்ணப்பனான் சிறுபேர், அது என்ன? பெற்றோர் வச்ச பெயர். அது கொஞ்ச காலத்தில்தான் இருந்தது, மறைந்து விட்டது. ஆனால் சிவபெருமான் வைத்த பெயர் கண்ணப்பன். அதுதான் இன்றைக்கும் பெரு வழக்கிலே வழங்குகிறது. ஆகையினாலே திண்ணப்பனாம் சிறுபேர் செய்தவத்தால் காழத்தி கண்ணப்பனாய் நின்றான் காண். இன்றைக்கு காலத்திலே கண்ணப்பராக அவர் வீற்றிருக்கிறார். திருஞான சம்பந்தர் அங்கே காலத்திநாதரை வணங்கிவிட்டு கண்ணப்பரை வணங்கும் போது பாடுவார்கள். கும்பிட்ட பயன் காண்பார் போல, காலத்திநாதரை கும்பிட்ட பயன் என்ன என்று காண்பாரை போல கண்ணப்பர் நிற்க அவரை வணங்கினார் என்று சேக்கிழார் பாடுவார்.
அவ்வாறு இறைவனுடைய திருவருளுக்கு சாட்சியாக விளங்கி நிற்பவர் இந்த கண்ணப்பர். திண்ணப்பன் என்ற பெயர், திண்ணன் என்ற பெயர் கண்ணப்பன் என சிவபெருமானால் வழங்கப்பெற்றது. இந்த கண்ணப்பன் என்ற பெயரை பெருவிளக்காக வைக்கிறார்கள். ஆனால் நகரத்தார் மரபிலே திண்ணப்பன் என்று பெயர் வைக்கின்ற வழக்கம் உண்டு. எங்களுடைய குல முதல்வர் பெயர் திண்ணப்பன். கண்ணப்பருக்கு அவருடைய தந்தையார் வைத்த பெயரை எங்கள் குல முதல்வருக்கு அவருடைய தந்தையார் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த திண்ணப்பருடைய தந்தையாருக்கும் குழந்தை பேறு இல்லாமல் இருந்து முருகப்பெருமானை வேண்டி அருமைந்தராய் இவர் பிறந்திருப்பார் போல இருக்கிறது. அதனால் திண்ணப்பர் என்ற பெயரை வைத்திருக்கிறார். இந்த திண்ணப்பருடைய மைந்தர் மூத்தவர் வெள்ளையப்பன், அடுத்த மகன் இராமநாதன். இந்த இராமநாதனுக்கு 2 மக்கள், பழனியப்பன், மறுபடியும் திண்ணப்பன். ராமநாதன் செட்டியார் 2வது மகனுக்கு திண்ணப்பன் என்ற பெயரை வைத்திருக்கிறார். இந்த பழனியப்பன் குழந்தை பேறு இல்லாமல் கொடுமளூர் முருகனை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி குழந்தை பேறு பெற்றதாக, முருகப்பெருமான் பிள்ளை வரம் அருளியதாக ஜவ்வாது புலவர் பாடுகிறார். இது எங்கள் குலத்தினுடைய ஒரு வரலாற்று சான்று. இந்த கொடுமளூர் திருப்பதிகம். கைலாசநாதர் நித்திய கல்யாணிதம் கருணா கடாட்சமுண்டாம் கல்வாச நாட்டிடசை மேவு பெருமருதூர் கதிக்கு நகர பிரதாபன் செயலாடி திண்ணப்ப வணிக நருநாள் வந்து சென்மித்த வெள்ளையப்பன் செம்மை சேர்த்தரு ராமநாத மதியூகி தரு செல்வவான் பழனியப்பன் தயை மேவு சுப்பிரமணியா என்று கூப்பிடச் சந்தான பாக்கியம் நல்கி சத்தாங்கமும் கொடுத்து எட்டேச காலமும் தற்காத்த தெய்வம் நீயே. சந்தான பாக்கியம் கொடுத்தான் முருகப்பெருமான் என்று அந்த திண்ணப்ப செட்டியார் வழியிலேயே முருகப்பெருமானை வணங்கி பழனியப்பர் குழந்தை பேறு பெற்றார். இப்படி பிறந்தவர் திண்ணப்பன். மகன் அருளால் பிறந்த திண்ணப்பன் தந்தை அருளால் கண்ணப்பன் என்ற பெயரை பெற்றார். அதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? செய்தவத்தால் திண்ணப்பனாம் சிறு பேர் செய்தவத்தால் காலத்தி கண்ணப்பன் ஆயினார். அவர் செய்த தவம் என்ன? இந்த கண்ணப்பனுடைய வரலாற்றை கூறும்போது அவர் முற்பிறவியிலே அர்ச்சுனனாக பிறந்திருந்தார். அர்ச்சுனன் பாசுபத அஸ்திரம் பெற வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். சிவபெருமான் அப்போது ஒரு வேடனாக தன்னுடைய மனைவியோடும் முருகப்பெருமானாகிய குழந்தையோடும் அர்ச்சுனன் தவம் செய்கிற இடத்திற்கு வந்தான். ஒரு பன்றியை விரட்டுவது போல அவன் வந்தான். இந்த பன்றி வந்த சத்தத்தை கேட்டவுடனே அர்ச்சுனன் தவத்திலே இருந்தாலும் கூட இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த தன்னுடைய வில்லிலே அம்பு தொடுத்து ஏவினான். அம்பு பன்றியின் மேல் விழுந்தது. அதே நேரத்தில் சிவபெருமானாகிய வேடன் எய்த அம்பும் தைத்தது. இப்போது இவர்களுக்குள் போட்டி வந்தது. வீரர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நான் தான் கொன்றேன் என்று அர்ச்சுனன் வந்தார். இல்லை, நான் தான் முதலில் வீழ்த்தினேன் என்று சிவபெருமானாகிய வேடன் சொன்னார். அர்ச்சுனனுக்கு கோபம் வந்தது. கட்டி புரண்டு சண்டை போட்டானான் சிவபெருமானோட. அப்ப என்ன சொல்றாங்க? ஆகா, இந்த சிவபெருமான கட்டி பிடிச்சி தவம் பண்றதா இருந்தா, கட்டி பிடிச்சி சண்டை போடுறதா இருந்தா, அவன் பண்ணின தவம் எப்படிப்பட்ட தவம்? இதை கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியிலே நக்கீரர் பாடுகிறார். வாமான் தேர் வல்ல வயப்போர் விஜயனைப் போல் தாமார் உலகில் தவம் உடையார் தாம் யார்க்கும் காண்டற்கு அரியராய் காழத்தி ஆழ்வாரை தீண்டத்தான் பெற்றமையால் சென்று, காழத்தி ஆழ்வாரை தீண்டத்தான் பெற்றமையால் சென்று. அர்ச்சுனனாக இருந்த போது சிவபெருமானோடு கட்டி புரண்டு சண்டை போட்டார். அவர் குடுமித்தேவராக காழத்தி மலையில் இருந்த போது கண்ணப்பர் அவனை கட்டி அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போகா வல் உடும்பு என நின்றான் என்று அவனை பற்றி கூறுவார்கள். அப்படி சிவபெருமான கட்டி தழுவி கொண்டிருந்தார்.
சிவபெருமானுடைய கண்களிலே நீர் வழிந்து குருதி வழிந்தவுடனேயே இவர் கண் நீர் பெருக்கி அவரை கட்டி தழுவிக்கொண்டு அழுதார். தன்னுடைய கண்ணை பறித்து வைத்தார். மறுபடியும் இன்னொரு கண்ணிலே இரத்தம் வந்தது. தன்னுடைய கண்ணை தோண்டப் போனார், அந்த கண்ணையும். அப்போது சிவபெருமான் விரைந்து அவருடைய கையை பிடித்து கொண்டு 3 முறை நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று கண்ணப்பர் என்ற பெயரையும் அப்போது கொடுத்தாராம். இதை நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியிலும் கண்ணப்பர் திருமரத்திலும் பாடுகிறார். அப்ப அன்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் யார்? இந்த கண்ணப்பர். அதான் நக்கீரர் இந்த கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியிலே கேட்கிறார். வாழா பொழுது கழிக்கின்றார் மானுடவர் கோடர் கொல் கேளார் கொல் அந்தோ கிரிப்பட்டார் கீழாடை அன்னர்க்கு அணுக்கராய் காழத்தி உள் நின்ற கண்ணப்பர் ஆவார் கதை. சின்னப்பன் கண்ணப்பன் ஆன கதையை, சிவபெருமானிடத்திலே அன்பு செலுத்திய கதையை இந்த மக்கள் கேட்டதில்லையா? சிவபெருமானிடத்திலே அன்பில்லாமல் இருக்கிறார்களே என்று அந்த மக்களை பார்த்து நக்கீரர் வருந்துவது போல பாடுகின்றார். கண்ணப்பர் கதையை சிவனடியார்கள் எல்லோரும் கேட்க வேண்டும், சிவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று நக்கீரர் பெருமான் வலியுறுத்துகிறார். காரணம், இந்த மானிட பிறப்புகளுள் ஒன்று, எத்தனையோ பிறப்புகளுள் ஒன்று. ஆனால் இது அரிய பிறப்பு. இந்த பிறப்பிலே கண்ணப்பரை போல சிவபெருமானோடு ஒன்றி நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு இந்த மானிட பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அதனால்தான் இந்த திண்ணப்பன் என்ற சிறு பேர் செய்தவத்தால் கண்ணப்பன் ஆனான். இதை சேக்கிழார் பாடுவார். முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி. கண்ணப்பன் அப்படி மலை மேலே ஏறினானா, அங்கணர்தன் அருட்கண் நோக்கம் எய்த. அப்படி மலை மேலே ஏறி போகும்போதே சிவபெருமானுடைய அருட்கண் இவர் மேலே பட்டுதான். அப்போ அவனை என்ன சொல்றாங்க? சிவபெருமானை கண்டு சிவபெருமானை நினைத்தால் இந்த உயிர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் விட்டுருமா. நம்புலத் தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றும் வங்கினை பற்றி போகா வல்புடும்பு என்ன நின்றான். சிவபெருமான் அப்படி கட்டி தழுவி கொண்டு ஏதோ மலை முகட்டினை தழுவி இருக்கிற உடும்பு போல கண்ணப்பன் நின்றான் என்று கூட வந்த நாகனும் காடனும் பேசுகிறார்கள். நம் குல தலைமை விட்டான், எல்லாவற்றையும் விட்டு இறைவனே சிவபெருமானே கதி என்று கண்ணப்பன் வாழ்ந்தான் என்று அந்த கண்ணப்பனுடைய பெருமையை 11ஆம் திருமுறை பேசுகிறது. இதுதான் திண்ணப்பன் கண்ணப்பன் ஆன கதை. எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? வள்ளுவர் கூறுவார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இங்கே ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து வந்த புண், அந்த புண்ணிலிருந்து வந்த நீர் ரத்தம், அந்த ரத்தம் கண்ணப்பருடைய உள்ளத்திலே அன்பின் பூசலை விளைத்தது என்பதற்கும் இது பொருத்தமாக இருக்கிறது அல்லவா? இதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.